அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த கமலக்கண்ணன் நம்ம இணைப்புல இருக்கிறார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். போக்குவரத்து தொழிலாளர்கள் தரப்புல தற்காலிகமா போராட்டம் நிறுத்தி வைக்கப்படுறதா அறிவிச்சிருக்கீங்க. அதே போல 19ஆம் தேதி பிறகு என்ன சூழ்நிலை, மக்களுக்கு எதுவும் சிரமம் ஏற்படாதவாறு என்ன செய்யவிருக்கிறீங்க? வணக்கம். நியூஸ் 18 நேயர்களுக்கு வணக்கம். அதாவது என்ன நடந்ததுன்னா, காலையில வழக்காடு மன்றத்துல உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஒரு உத்தரவை பிறப்பிப்பதாக சொல்லும் போது, குறைந்தபட்சம் இந்த மாதத்துக்கான அந்த ஓய்வூதிய பெற்ற இது கொடுக்கக்கூடிய டிஏ நிலுவையை கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லும் போது, இந்த அரசுக்கு தான் நாங்க கலந்து பேசி மதிய நேரத்துல அதுக்கு பதிலளிப்பதாக சொல்லி நேரம் வாங்கிட்டு போன அரசு வழக்கறிஞர் அவர்கள் இப்போது ஒண்ணுமே இல்லை, எங்க கிட்ட பணமே இல்லை, அதை ஐயா அவர்கள் நீதியரசர் அவர்கள் அது பதிவும் பண்ணியிருக்காரு, எங்க கிட்ட ஒன்னும் இல்லை, கொடுக்க முடியாது, அது 19ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்த, அன்னைக்கு மட்டும் எங்க போய் தெரியல, 19ஆம் தேதி பொங்கலுக்காக வண்டி ஓட்டணும், அது வரைக்கும் தள்ளி வைக்கணும்ன்ற மாதிரி சொல்லும் போது, நீதியரசர் அவர்கள் இப்போ வழக்கு இவங்க வேலை நிறுத்தத்தை தொடர்ந்தாக்கா அந்த பொங்கலுக்கு போறவங்களாம் நின்றுவாங்கன்னு சொன்னதை ஏற்று 19ஆம் தேதி வரை நீங்க வேலை நிறுத்தத்தை ஒத்தி வைங்க, அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இந்த வேலை நிறுத்தத்தை கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு எடுப்பதுன்னு தெரியல. நாங்க அது விஷயமா பேசிக்கிட்டு இருக்கிறோம் மேடம். கண்டிப்பா அடுத்த கட்ட இது எங்களுடைய தொழிலாளர் கூட்டமைப்பு கூட பேசிட்டு முடிவு சொல்றோம் மேடம்.